ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்கலாம். இன்னைக்கு என்ன vlogனா, இந்த செட்டப்பை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாம நீங்க thumbnail பார்த்துட்டு தான் கண்டிப்பா வந்திருப்பீங்க. ஸோ பர்த்டே vlog பார்க்கலாம். யாருக்கு பர்த்டேனா, என்னோட தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து vlog-ஆ கவர் பண்ண போறோம். ஸோ தம்பி வந்து வரதுக்காக ரெடி ஆயிட்டான். கார்ல தான் வர போறான் தம்பி. டிஃப்ரெண்டா ஒரு ஹீரோவோட என்ட்ரி இருக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் கார்ல வந்து என்ட்ரி கொடுக்க போறான். பாவம் அந்த பர்த்டே பேபி அப்படி தம்பி காரை பிடிங்கிட்டாங்களா? இவன் தான் நம்ம ரக்ஷன். இவனுக்கு தான் பர்த்டே. பாவம் அவன் வரதுக்குள்ள என் பையனும் ரஷ்மிகாவும் சேர்ந்து காரை வந்து அபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து அந்த காரை காப்பாத்தி தம்பியை உட்கார வச்சு நம்ம நினைச்ச மாதிரியே ஒரு என்ட்ரியை கொடுத்தோம். பர்த்டே செலிப்ரேஷன் வந்து செமையா இருந்துச்சு. தம்பி என்ட்ரி கொடுக்கும் போதே அங்கங்க வெடியெல்லாம் வச்சிருந்தாங்க. அது புஸ்வான மாதிரி செமையா இருந்துச்சு. திடீர்னு அந்த மாதிரி எல்லாம் வெடி வெடிக்கும் போது நமக்கே வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ செமையா வந்து பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்து தம்பிக்கு வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. தம்பியும் வந்து எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. செமையா வந்து ஜாலியா வந்து பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்து கொஞ்சம் இடையில நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். பர்த்டே செலிப்ரேஷன் தடபுடலா இருந்துச்சு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும்தான் தடபுடலா இருக்குமா? சாப்பாடும் தடபுடலா இருக்குங்கிறதுக்காக சாப்பாடையும் தடபுடலா போட்டிருந்தாங்க. வெரைட்டியா சாப்பாடு டிஷ்ஷஸ் இருந்துச்சு. நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ அதுக்காக டக்குன்னு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்ச உடனே சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. சில்லி பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசை, எதடா சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதையுமே நம்ம சாப்பிட்டு முடிக்க முடியுமாங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாடை வந்து செமையா செஞ்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ வெரைட்டி வந்து நம்ம ஒன்னா ஒரு இலையில பாக்குறப்ப நமக்கே வந்து பயங்கர டெம்டிங்கா இருந்துச்சு. ஸோ நம்ம செமையா எல்லா டிஷ்ஷஸையும் வந்து டேஸ்ட் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நீட்டா பர்ஃபெக்டா டேஸ்டா இருந்துச்சு. அதுலயே அந்த ஐஸ்கிரீம் இருந்துச்சுல, ஸோ அது அல்டிமேட். அது வீட்லயே வந்து ஐஸ்கிரீமோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செமையா டிஃப்ரெண்டா செஞ்சிருந்தாங்க. மஷ்ரூம் சூப்பும் அல்டிமேட்டா இருந்தது. அதை சூடா குடிக்கிறப்ப செமையா தொண்டைக்கு இதமா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நல்லா வயிறார வந்து சாப்பிட்டுட்டோம். ரொம்ப வந்து சாப்பிடவே கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சு, அவ்வளவும் டேஸ்டா இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, பர்த்டே செலிப்ரேஷன்னாலே கேக் தானே. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்கை கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய ஃபன் கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. நிறைய விளையாண்டுட்டு இருந்தோம், நிறைய பேசிட்டு இருந்தோம். ஸோ என் தம்பிக்கு வந்து தனியாக நம்மலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து தனியாக சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து தம்பி பாப்பாவெல்லாம் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மெமரிஸும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்வீட் மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா போனுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க வீட்டுல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னா எந்த தீம்ல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.